இது சிறந்த ஆன்மீக குருவான சுவாமி சித் பவானந்தர் எழுதின சகோர பக்ஷி தியான குறிப்புகள் பத்தின உங்களுக்கான ஒரு சுருக்கமான பார்வை. நிலா வெளிச்சத்தை மட்டுமே உணவா எடுத்துக்கிற ஒரு அதிசய பறவைய பத்தியும், அது எப்படி நம்ம கவனச்சிதறல்களை தவிர்த்து லட்சியத்துல குறியா இருக்க கத்துக் கொடுக்குது அப்படிங்கறதையும் நாம சுருக்கமா பார்க்க போறோம். முதல்ல இந்த சகோர பக்ஷி பறவையோட அந்த விசித்திரமான குணத்தை பார்க்கலாம். இந்த பறவை பாத்தீங்களா, மண்ணை மிதிக்கவே மிதிக்காதான், தரையில இருக்கிற எதையுமே சாப்பிடாது. நிலா வெளிச்சம் மட்டும்தான் இதுக்கு முழு உணவே. நிலா இல்லாத நாட்கள்ல இது சுத்தமா பட்டினியாவே கிடக்கும். என்னது, வெறும் வெளிச்சத்தை மட்டுமே குடிச்சு வாழ முடியுமான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ரெண்டாவதா, இது எப்படி ஆன்மீக பாதையில இருக்கிற ஒருத்தருக்கு, அதாவது ஒரு சாதகனுக்கு பொருந்துதுன்னு கவனிக்கலாம். அந்த சகோர பறவை எப்படி நிலவுக்காகவே காத்திருக்கோம், அதே மாதிரிதான் உண்மையான தேடல் இருக்கிற ஒருத்தன் இறைவனோட பேரானந்தத்துக்காக மட்டுமே காத்திருப்பான். சின்ன சின்ன அற்பமான உலக இன்பங்களை அவன் திரும்பி பார்க்கவே மாட்டான். சும்மா நினைச்சு பாருங்களேன், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சாப்பாடு கிடைக்க போதுன்னா வழியில கிடைக்கிற குப்பை உணவுகளை, அதான் ஜங்க் ஃபுட்டை நம்ம கண்டிப்பா தவிர்ப்போம் இல்லையா? அதே மாதிரிதாங்க இதுவும். கடைசியா இந்த தத்துவத்தை தான் 18ஆம் நூற்றாண்டு சித்தரும் புலவருமான தாயுமானவர் ரொம்பவே அழகா பாடியிருக்காரு. சந்திரனை தேடுற சகோர பறவைய போல என் அறிவு இறைவனோட பேரொளியை எப்ப தேடுமோ அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமா ஏங்குறதே இது காட்டுது. ஆக மொத்தம் அற்பமான விஷயங்கள்ல நம்ம கவனத்தை சிதற விடாம உண்மையான உயர்ந்த மகிழ்ச்சிக்காக பொறுமையா காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்து. உங்களுக்கு தேவையான அந்த உண்மையான வெளிச்சத்தை நோக்கி உங்க பயணத்தை தொடருங்க. நம்ம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.